நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லிடுறேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு என்ன இருக்கும், n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸில் எக்ஸ் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்சிஎக்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன் ட்ரையல் வந்து பின்னு கொடுத்துருப்போம். ஸோ பி டு தி பவர் எக்ஸ், கியூ டு தி பவர் எக்ஸ் நம்பர் ஆஃப் சக்ஸஸ்னா ரிமைனிங் எல்லாம் ஃபெயிலியர். அப்போ ரிமைனிங் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து n. அப்போ ரிமைனிங் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டாக்கா n மைனஸ் இருக்கும். ஸோ இதான் எதுக்கு மாஸ் ஃபங்க்ஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த கேஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, எக்ஸ் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, ஆர் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. அப்படின்னாக்கா டோட்டலாக எத்தனை ட்ரையல்ஸ் இருக்குதுன்னு கேட்டினாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஆர் ட்ரையல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ட்ரையல்ஸில் எனக்கு நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டினாக்கா எக்ஸ், நம்பர் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆர். இப்போ நான் என்ன ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி ட்ரையல் வந்து எனக்கு என்னத்துல தான் முடியுது அப்படின்னு கேட்டாக்கா சக்ஸஸில் தான் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ட்ரையல்ஸில் லாஸ்ட் ட்ரையல் மஸ்ட் பி சக்ஸஸ். ஸோ அந்த லாஸ்ட் ட்ரையல் சக்ஸஸ்க்கு முன்னாடி எனக்கு எத்தனை ஃபெயிலியர் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ட்ரையல்ஸில் எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸும் ஆர் நம்பர் ஆஃப் சக்ஸஸும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸில் எனக்கு கடைசி ட்ரையல் தான் எனக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படிங்க அத்தனை ட்ரையல்ஸில் எனக்கு எத்தனை சக்ஸஸ் வந்திருக்கும், ஆர் மைனஸ் ஒன் சக்ஸஸ் தான் வந்திருக்கணும். அதில் எந்த குழப்பம் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ ஏன்னா கடைசி ட்ரையலில் எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சு. அப்போ தான் கடைசி ட்ரையல் எனக்கு ஒரு சக்ஸஸ் வரும்போது தான் எனக்கு ஆர் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் கிடைக்குது. ஸோ ஒரு ட்ரையலை குறைச்சிட்டேன், அந்த லாஸ்ட் ட்ரையலை கட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு எத்தனை சக்ஸஸ் வரும், ஆர் மைனஸ் ஒன் சக்ஸஸ் வரும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸில் ஆர் மைனஸ் ஒன் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன் பி டு தி பவர் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் ஆர் மைனஸ் ஒன், q to the power number of failures. So number of failures எனக்கு என்ன இருக்கு, x. So this is the probability for r minus 1 success out of the trials x plus r minus 1 trials. இத்தனை number of trialsல இத்தனை number of success கிடைக்கிறதுக்கு probability. சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து கடைசி ட்ரையலில் உனக்கு வந்து என்ன தான் வந்துருச்சு, சக்ஸஸ் தான் வந்திருக்கு அப்படின்னாக்கா மல்டிப்ளிகேஷன் தியரம் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இன்னொரு ட்ரையலில் எனக்கு வந்து சக்ஸஸ் வரணும், அடுத்த ட்ரையல் எனக்கு சக்ஸஸ் வரணும்னாக்கா இது மட்டும் நடந்தால் பத்தாது, நெக்ஸ்ட் ட்ரையல் எனக்கு என்ன வரணும், சக்ஸஸ் வரணும். அப்போ என்னத்தை மல்டிப்ளை பண்ணிக்கணும், பி கிடைக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸில் ஆர் சக்ஸஸ் கிடைக்கணும், கடைசி ட்ரையலில் எனக்கு சக்ஸஸ் தான் வரணும் அப்படின்னாக்கா எனக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் பி பவர் ஆர் மைனஸ் ஒன், பி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னாக்கா பி பவர் அப்படியே வந்துடும். ஸோ கி பவர் எக்ஸ். இந்த மாஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறதோ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ரீசனும் இருக்குது, சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இப்போ இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே கதையாக சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி டேரெக்டாக அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பண்ணால் மட்டும் பத்தாது, எந்த சுச்சுவேஷனில் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனிங்கும் தெரிஞ்சு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிக்கும்பொழுது மட்டும்தான் அதை எப்படி பயன்படுத்துறது நமக்கு தெரியும். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்லாம் கேட்காதுங்க. பேப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கூட இப்போலாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஸ்டின் தெரிஞ்சு வைத்துக் கொள்வது நல்லது, எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ வாட் இஸ் த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஆர் கமா பினா மீனிங் என்ன, டினோட் தி ப்ராபபிலிட்டி தட் தெர் ஆர் x failures preceding the rth success in x plus r trials. Now the last trial must be success whose probability is p. In the remaining x plus r minus 1 trial, so x last trial success அப்படிங்கறனால அப்ப x plus r minus 1 trialsல நமக்கு எத்தனை success இருக்கும், r minus 1 success இருக்கும், whose probability is given by binomial probability distribution and this expression is x plus r minus 1 c r minus 1 into p power r minus 1 into q power x. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நமக்கு ஆர்த் எக்ஸ் பிளஸ் ஆர்த் ட்ரையலில் எனக்கு என்ன கிடைக்குது, சக்ஸஸ் கிடைக்குது. அப்போ பை காம்பவுண்ட் தியரம் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பை காம்பவுண்ட் மல்டிப்ளிகேஷன் தியரம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஆர் கமா பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஆர் சி ஆர் மைனஸ் ஒன் பி டு தி பவர் ஆர் கியூ டு தி பவர் எக்ஸ். ஸோ டெஃபினேஷன் ரேண்டம் வேரியபிள் இதான் இன்ட்ரோடக்ஷன்.
இப்போதான் நான் டெஃபினேஷனுக்கே வரப்போகிறேன். A random variable x is said to follow negative binomial distribution with the parameter r and p if its probability mass function is given by p of x is equal to x plus r minus 1 c r minus 1 into p to the power x cube power x where x takes value 0 1 2 and so on. So p of x is equal to 0 otherwise நான் இங்க வந்து c அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன். cங்கிறனா இங்க காம்பினேஷன், சரிங்களா? இது வந்து காம்பினேஷனுக்கான another notation. NCR ஓட NCRக்கான another notation இது. அதனால தான் cங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன் நான். வேற எதுவும் கிடையாது. இதை வேற ஃபார்மட்லயும் சொல்லலாம். எப்படி வேற ஃபார்மட்ல சொல்லலாம்னாக்கா it is also written in the form of p of x is equal to minus rc x p power r into minus q to the power x where x takes value 0 1 2 3 and so on and p of x is equal to 0 otherwise. இதை வந்து என்னத்தோட டேர்மா இருக்குன்னு கேட்டினாக்கா which is the x plus 1th term in the expansion of p power r into 1 minus q the whole power minus r. Okay. The discrete random variable which follows this probability function is called the negative binomial distribution. So ஒரு random variable வந்து இந்த mass function ஃபாலோ பண்ணியிருந்தனாக்கா அதை நம்ம என்ன சொல்றோம்னாக்கா negative binomial variate அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். இதுக்கான மீன், மீடியன், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த மாஸ் ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இந்த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் வந்து எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஏதோ பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு சொல்லிடலனாக்கா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்து காப்பி அடிச்சு சொல்லிடலாம். அப்போ எனக்கு இதுல ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்து இந்த மாஸ் ஃபங்க்ஷனை கொஞ்சம் ஈஸி ஃபார்மட்ல எழுதினாக்கா எனக்கு பெட்டரா இருக்கும். அதுக்கு அப்படி நான் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா if small p is equal to 1 by capital Q and small q is equal to capital P by capital Q, then q minus p is equal to 1. q minus p equal to 1 எப்படி வந்துச்சுங்கனாக்கா நமக்கு ஆல்ரெடி தெரியும் p plus q is equal to 1. small p க்கு பதிலா நான் 1 by q அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். small q க்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்ணாக்கா capital P by capital Q அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். is equal to 1னாக்கா 1 plus p is equal to q னுடைய வந்துரும். so 1 is equal to q minus p அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போய் ஸ்மால் பியும் ஸ்மால் கியூ இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஃபார்மெட்ல வந்துடும் கேட்டிங்கனாக்கா p of x is equal to minus rc x q power minus r minus p by q the whole power x x takes value 0 1 2 0 otherwise அப்படின்னு வந்துடும். அண்ட் திஸ் இஸ் தி ஜெனரல் டேர்ம் இன் தி நெகட்டிவ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் q minus p the whole power minus r. இப்போ தெரியுதுங்களா ஏன் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்கனவே எப்படி கொடுத்தேன் அதை இப்போ மூணாவது ஃபார்மெட்ல மாற்றும் பொழுது இது வந்து எதனுடைய ஜெனரல் டேர்மா மாறி போச்சு அப்படின்னாக்கா q minus p the whole power minus r ஓட ஜெனரல் டேர்மா மாறி போச்சு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி நெகட்டிவ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், ஜெனரல் டேர்ம் ஆஃப் தி நெகட்டிவ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். தேர்ஃபோர் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கால்டு நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, ரைட். ஓகே, in this distribution if we take r is equal to 1, இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு போயிடணும். இப்போ இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆருக்கு பதிலாக 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா இது என்னவா மாறுது? ஸோ if r equal to 1, if we take r equal to 1, we get p of x equal to q power x into b, q power x into p, and which is the probability function of geometric distribution. So நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆருக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது. ஸோ என்ன சொல்லிக்கலாம், negative binomial distribution may be regarded as the generalization of geometric distribution. Negative binomial distribution is also known as Pascal's distribution. இதுக்கான another name Pascal's distribution. Sure, okay, right. If we take r is equal to 1 by beta and p is equal to 1 by beta into mu and q is equal to beta into mu the whole divided by 1 plus beta mu, then we get p of x is equal to 1 plus beta into 1 plus 2 beta plus into and so on 1 plus beta of x minus 1 the whole divided by x factorial into 1 by 1 plus beta mu the whole power 1 by beta into b by mu by 1 plus beta mu the whole power x. X takes value 0 1 2 3 and so on, which is known as Polay's distribution with the two parameters beta and mu. நமக்கு Polay's distribution நமக்கு இதில் சிலபஸில் கிடையாது. நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில்
ஆர் இருக்கிற இடத்துல 1 பை பீட்டானோ ஆருக்கு பதிலாக 1 பை பீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா மியூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். கியூ இருக்கிற இடத்துல நம்ம கியூங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கியூங்கிறது உங்களுக்கு 1 மைனஸ் பி. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாக வரும் பீட்டா மியூ த ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா மியூ அப்படின்னு வரும். ஸோ அது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஃபார்மெட்டில் மாறி போயிடுது. இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா போலயாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா இதை கொஸ்டினாக மாற்றோம்னாக்கா in a negative binomial distribution, if we substitute r is equal to like this, r p q is equal to like this, then the negative binomial distribution becomes null option, geometric distribution, normal distribution, multinomial distribution அப்படிங்கிற மாதிரி ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா போலயாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுக்குறாங்கனாக்கா நீங்கள் என்ன எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா போலயாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் கொடுத்தோம்னாக்கா அது போலயாஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிக்கும். ஓகே, இஃப் யூ டேக் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, போலயாஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பீட்டாக்கு பதிலாக 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா அது என்ன வந்துடும்னாக்கா that becomes the second form of geometric distribution. என்னன்னாக்கா p of x is equal to 1 by 1 plus mu into mu by 1 plus mu the whole power x. ஸோ p power x into q அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ pங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸோ p into q power x அப்படிங்கிற p into q power x ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ p is equal to 1 by 1 plus mu and q is equal to mu by 1 plus mu அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ p of x equal to p into q power x. ஸோ செகண்ட் ஃபார்மெட்டில் உள்ள ஜாமெட்ரிக் ஃபார்மெட்டில் மாறிக்குது. ஸோ போலயாஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பீட்டா is equal to 1 அப்ளை பண்ணும் பொழுது that reduced to second form of geometric distribution. Moment generative function as usual formula கொடுத்திருக்கோம். So moment generative functionல போய் expectation of e power tx னு அப்ளை பண்ணி அது discrete அப்படிங்கறனால summation symbol யூஸ் பண்ணி simplify பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துருன்னு கேட்டிங்கனாக்கா mx of t is equal to q minus p e power t whole power minus r. இப்போ நான் உங்களுக்கு விஷயம் சொல்றேன். எதனால நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சப்ஸ்டியூஷன் ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்கோம் நம்ம ஸ்மால் p இருக்கிற இடத்துல ஸ்மால் p க்கு பதிலா 1 by q கொடுத்தேன். ஸ்மால் q க்கு பதிலா கேபிட்டல் p by கேபிட்டல் q னு கொடுத்தேன். இப்படி கொடுத்ததோட பெனிஃபிட் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல n இருக்கிற இடத்துல மைனஸ் ஆர், p இருக்கிற இடத்துல மைனஸ் பி, Q இருக்கிற இடத்துல n இருக்கிற இடத்துல மைனஸ் ஆர், p இருக்கிற இடத்துல மைனஸ் பி கேபிட்டல் லெட்டர், Q இருக்கிற இடத்துல கேபிட்டல் Qனே போட்டுருங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான எல்லா ரிசல்ட்ஸுமே கிடைச்சிடும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லைங்களா? ஸோ இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு எதுவுமே நம்ம ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. எதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன நம்ம பார்த்துருந்தோம், q plus p power t whole power n அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்மால் கியூவை தூக்கிட்டு கேபிட்டல் கியூன்னு போட்டுருணும், ஸ்மால் பியை தூக்கிட்டு கேபிட்டல் மைனஸ் பின்னு போட்டுருணும், என்னை தூக்கிட்டு மைனஸ் ஆர்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல இல்லாமலும் போகலாம். இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இது இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரிஜினலா டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன லெட்டர்லாம் இருக்கும், ஸ்மால் ஆர், ஸ்மால் பி, ஸ்மால் கியூ தான் இருக்கும். ஆனா நமக்கு வந்து இப்போ கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கோம். அப்ப கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கோம், எனக்கு ஸ்மால் லெட்டர்ல தான் வேணும் அப்படின்னாக்கா p is equal to 1 by capital Q and Q is equal to p by கேபிட்டல் கியூ அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? இப்போ கேபிட்டல் பி கியூவில் ஆன்சர் இல்லை அப்படின்னாக்கா திருப்பி இதுலேருந்து நம்ம ஸ்மால் பி கியூ கொண்டு வந்துக்கலாம். எப்படி கியூ வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 1 by p அப்படின்னு வந்துடும். ஸோ கேபிட்டல் கியூ இருக்க வேண்டிய இடத்துல 1 by p ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணோம்னாக்கா கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு கேபிட்டல் கியூ அப்படின்னு வரும். ரைட்? ஸோ கியூ இன்ட்டு கேபிட்டல் கியூ வேல்யூ 1 by p. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு q by p. ஸோ கேபிட்டல் பிக்கு பதிலாக q by p அப்படின்னும் கேபிட்டல் q பதிலாக 1 by p அப்படின்னும் இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் போய் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்மால் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் பி ஸ்மால் கியூவில் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படி வந்துடும். சரிங்களா? ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான எல்லா ரிசல்ட்லேயும் இந்த சப்ஸ்டியூஷனை கொடுத்து வர்ற ஆன்சர் நமக்கு ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லையா
இந்த சப்ஸ்டியூஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேபிட்டல் கியூ இருக்கிற வேண்டிய இடத்துல 1/ஸ்மால் பினும் கேபிட்டல் பி இருக்க வேண்டிய இடத்துல ஸ்மால் லெட்டர் கியூ பை பியும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் அப்படி வந்துடும். தட்ஸ் அப்போ இனிமேல் இதில் நான் எந்த ஒரு ரிசல்ட்டுமே மேற்கொண்டு வாசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதில் என்ன ஒரு ரிசல்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா மீன் இஸ் லெஸ் தென் வேரியன்ஸ். ஸோ which is distinguishable feature of the negative binomial distribution. Binomial distributionல வந்து மீன் பெருசா இருக்குமா வேரியன்ஸ் பெருசா இருக்குமானாக்கா மீன் பெருசா இருக்கும் வேரியன்ஸ் சின்னதாக இருக்கும். ஆனால் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் அது உல்ட்டா வருது. சரிங்களா? காரணம் வந்து இந்த இடத்துல கியூ வேல்யூ வந்து 1 விட பெருசாக இருக்கும். சரிங்களா? அதனால கியூ ஈக்குவல் டு 1+p அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இங்கே இருக்கிறதுனால நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மீன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் இஸ் கிரேட்டர் தென் வேரியன்ஸ்னு இருக்கும். நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மீன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துடும். ரைட், நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. இந்த குமுலன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த குமுலன்ஸ் எல்லாமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எண்ணுக்கு பதிலாக -6ம், பிக்கு பதிலாக -பியும், கியூக்கு பதிலாக கியூவும் ரீப்ளேஸ் பண்ண என்ன வருமோ அதே வரும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்து அப்படியே காப்பி அடித்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இது ஆன்சர் வரல அப்படின்னாக்கா எகைன் கியூக்கு பதிலாக 1/பியும் பிக்கு பதிலாக கியூ/பியும் ரீப்ளேஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ், சப்போஸ் இது இல்லை அப்படின்னாக்கா அந்த ஆன்சர்ஸோட வந்துட போகுது. சரிங்களா? ஸோ இதேமாரி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிடலாம், மீ1, மீ2, மீ3, பீட்டா. இப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு பைனாமியில் இல்லையே, இது எல்லாமே பைனாமியில் இருக்கிறதுக்கும் நெகட்டிவ் பைனாமியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாக்கா வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் அந்த ஆன்சர்ஸ் அப்படியே எடுத்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஆன்சர்ஸ் அப்படியே எடுத்து எழுதி அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டரா மாத்துறதுக்கு இந்த 2 சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த 2 சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட், அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இஃப் xi is equal to 1 to k are independent negative binomial variates with the parameters ri, p I is equal to 1 to k respectively, then summation I varies from 1 to k xi follows negative binomial distribution with the parameter summation I varies from 1 to k ri, p. ஸோ பைனாமியலுக்கான அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கே நமக்கு என்னத்துக்கும் வருதுன்னு கேட்டினாக்கா நெகட்டிவ் பைனாமியலுக்கும் வருது. ப்ராபபிலிட்டி வந்து மாறக்கூடாது. சரிங்களா? மொமன்ஜெனிட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரெண்டம் வேரியபிளுக்கு மொமன்ஜெனிட்டி ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மெட்டில் வரும்? ஸோ இந்த ஆர் இருக்க வேண்டிய இடத்துல சம்மேஷன் ஆர் போட்டிங்கனாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. Negative binomial distribution tends to Poisson distribution as capital P tends to 0, comma R tends to 0 such that R into P is equal to lambda. Probability generating function. So probability generating function la nama MGF la irundhu eppadi kondu varumnu soltom. So MGF la ulla e power t க்கு பதிலா s ன்னு replace பண்ணா உங்களுக்கு probability generating function அப்படி வந்துரும். So if x follows binomial distribution with the parameter n comma p and y has negative binomial distribution with the parameter r and p, then distribution function of the random variable x at r minus 1, distribution function value of the random variable x at r minus 1 is equal to 1 minus distribution function value of the random variable y at n minus r. That means fx of r minus 1 is equal to 1 minus fy of n minus r. Recurrence formula for moments mu r plus 1 is equal to q times d by dq of mu r plus rk by p square into mu r minus 1. Deduction of moments of negative binomial distribution from those of binomial distribution, the results எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம படிக்க சொல்லியிருக்கோம். எல்லாமே திருப்பி நாங்கள் ரிட்டனாக எழுதி காமிச்சிட்டேன். தட்ஸ் ஆல். mu4 அதில் எது நம்ம mu4 வேல்யூ எல்லாமே டெரிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். மொமன்ஜெனிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ஃபார் ப்ராபபிலிட்டிஸ் f of x plus 1 comma r comma p is equal to x plus r by x plus 1 into q into f of x comma r comma p. Problems based on negative binomial distribution. So negative binomial distribution na நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும்னாக்கா total number of trials நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்கா x plus r அப்படின்னு எடுத்துக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணும் லாஸ்ட் ட்ரையல் வந்து கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கணும்? சக்ஸஸாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து x plus r minus 1 ட்ரையலில் r minus 1 சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான NCR காம்பினேஷன் எழுதிட்டு இன்ட்டு
p to the power r q to the power x அப்படிங்கிற ஃபார்மட்ல நம்ம எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் a person tossing 3 fair coins getting either all heads or all tails for the second time on the 5th try. So 5th trial second time அப்போ 5 ட்ரையல்ல எனக்கு 2 சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது சக்ஸஸ் எனக்கு எப்போ கிடைக்குதுன்னு கேட்டினாக்கா 5th ட்ரையல்ல கிடைக்குது. அப்போ 4 ட்ரையல்ஸ் வரைக்கும் எனக்கு எத்தனை சக்ஸஸ் கிடைச்சிருக்கு? ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. 5th ட்ரையல்ல எனக்கு ரெண்டாவது சக்ஸஸ் கிடைக்குது சரிங்களா. ஸோ 5th ட்ரையல்ல ரெண்டாவது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. முதல்ல இங்கே ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமே. பி வேல்யூ பார்க்கணும்னாக்கா எத்தனை காயின் டாஸ் பண்ணுறாங்க? 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம்னாக்கா சாம்பிள் ஸ்பேஸில் நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 to the power 3. ஸோ 2 to the power 3 அப்படின்னாக்கா நமக்கு 8 எலமெண்ட்ஸ் உடைய வந்துடும் சாம்பிள் ஸ்பேஸில். ஓகே, அதில் எது நமக்கு சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்கனாக்கா ஆல் ஹெட்ஸ் ஆர் ஆல் டெய்ல்ஸ். ஆல் ஹெட்ஸ் ஆர் ஆல் டெய்ல்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு ஃபேவரபுளாக 2 அவுட்கம்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 8. அப்போ 2 divided by 8 that is equal to 1/4. ஸோ பி வேல்யூ 1/4 வந்துச்சு. Q is equal to 3/4 ஏன்னா 1 minus p. ஓகே ரைட்டு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஆர் அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை ட்ரையல் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 5. ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5. ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் சக்ஸஸ். எத்தனை சக்ஸஸ் நமக்கு வேணும்? 2 சக்ஸஸ் வேணும். ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆரோட வேல்யூ 2 அப்படின்னு அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன வந்துடும்? 3 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும். என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 சி ஆர் மைனஸ் 1 பி டு தி பவர் ஆர் கியூ டு தி பவர் எக்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் போய் அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் சக்ஸஸ் வந்து 2, probability of success 1/4, probability of failure 3/4. So x plus r minus 1 value நமக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 4 வந்திருக்கு. r minus 1 value 1. So p of x is equal to 3. நான் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா p of x is equal to x தான் டிஃபைன் பண்ணுறோம் சரிங்களா. x plus r ட்ரையல்ஸில் x நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு தான் அது x. ஸோ 4c1 1/4 the whole power 2, 2/3 the whole power 3. இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் போய் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 27 the whole divided by 256. ரொம்ப ஈஸியான சம் தான். வித்தின் 30 to 1 minutesக்குள்ளே இந்த ஆன்சரை கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் கேட்கலாமான்னாக்கா தாராளமாக கேட்கலாம். நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ப்ராப்ளம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. If a boy is throwing stone at a target, what is the probability that his 10th throw is 5th hit? அப்போ 10 டைம்ஸ் கல்லை தூக்கி போட்டிருக்கான். அதில் அவன் டார்கெட் அச்சீவ் பண்ணது 5 டைம்ஸ். அதில் 10வது டைம் த்ரோ பண்ணுறப்ப எனக்கு அவனுக்கு வந்து 5th அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. அப்போ 9 டைம்ஸ் வரைக்கும் அவனுக்கு வந்து எத்தனை சக்ஸஸ் வந்திருக்குன்னு கேட்டினாக்கா 4 சக்ஸஸ் தான் வந்திருக்கு. 10வது தடவை அந்த கல்லை தூக்கி போடும்போது அவனுக்கு 5th சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அப்போ லாஸ்ட் ட்ரையலில் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிஷன் என்ன? லாஸ்ட் ட்ரையலில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கணும். அதான நமக்கு. ஸோ ஓகே ரைட். அவங்க பி வேல்யூ கியூ வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் த டார்கெட் அட் எனி ட்ரையல் இஸ் 1/2. அப்போ பி வேல்யூ 1/2, கியூ வேல்யூ 1/2, மாஸ் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1, எக்ஸ் பிளஸ் ஆருங்கிறது 10. அப்போ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1ங்கிறது நமக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா 9 வந்துடும். r equal to 5. அப்போ r minus 1 equal to 4. p வேல்யூ q வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ரிஷிப் மாஸ் ஃபங்க்ஷனில் போய் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி வந்துடும். தட்ஸ் ஆல். Find the expected value and the variance of the number of times one must throw a die until the outcome 1 has occurred 4 times. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 1 கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 1/6, கியூக்கு வந்து 5/6. நம்பர் ஆஃப் சக்ஸஸ் எனக்கு என்ன வரணும்? 4 வரணும். அன்டில் 4 சக்ஸஸ் வர வரைக்கும் நான் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு லாஸ்ட் எப்போ நான் முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா சக்ஸஸ் கிடைக்கிறப்ப முடிக்கிறேன். அப்போ என்னால் என்னத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் ஃபார்முலா? நம்ம இங்கே இதெல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் கிடையாதுங்க. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது போல ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஸ்மால் பி, ஸ்மால் கியூ, ஸ்மால் ஆர் தான். அப்போ மீனுக்கான ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் மீன்?
RQ by P, R வேல்யூ P வேல்யூ Q அப்ளை பண்ணினாக்கா நம்ம முடிவு பண்ணிடலாம். என்னது அந்த டையை வந்து 20 டைம்ஸ் த்ரோ பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 20th டைமில் நமக்கு வந்து 4 டைம் எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தட்ஸ் ஆல். And the variance of x is obtained by the formula R into Q by P square. Simplify பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 120. Suppose that x is a negative binomial variate with p is equal to 0.2 and q is equal to and r is equal to 4. Determine the mean of x. So p வேல்யூ கொடுத்தாங்க, q வேல்யூ கொடுத்தாங்க, r வேல்யூ கொடுத்தாங்க. மீன்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலால போய் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இது எந்த சிச்சுவேஷனில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுறோம் அதுக்காண்டி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். Suppose we have a series of independent trials and in each trial the probability of success P remains the same. Then the probability that there are X failures preceding the first success is given by Q over X into P. So P is the probability of success, Q is the probability of failures. நம்ம எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் ப்ரிசீடிங் தி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்கு முன்னாடி எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா Q over X into P. இப்போ டெஃபினேஷன்ஸ்க்கு வந்துக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. A random variable x is said to have a geometric distribution if it assumes only non-negative integers values and its probability mass function is given by P of x is equal to Q over X into P when x takes value 0, 1, 2 and so on, and P lies between 0 to 1, Q is equal to 1 minus P and P of x equal to 0 otherwise. இதுக்கு மொமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் மொமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ மொமெண்ட்ஸ்னா ஃபஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் ஆர்ஜின் மியூ1 டேஸ் அப்படிங்கிறது E of xனா சம்மேஷன் XIPI. ஸோ XIPI ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு மியூ1 டேஸ் வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா Q by P. ஸோ மியூ1 டேஸ் இஸ் ஈக்குவல் டு Q by P அண்ட் மியூ2 இஸ் ஈக்குவல் டு Q by P square. Next, what is the moment generative function of this distribution? And moment generative function is nothing but the expectation of e power tx. சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஜாமெட்ரிக் சீரிஸாக வரும். ஜாமெட்ரிக் சீரிஸ்னாக்கா 1 plus x ஸ்கொயர் அண்ட் 1 அப்படின்னாக்கா நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 minus x ஹோல் பவர் -1 எழுதிக்கலாம் இல்லைங்களா. தட் மீன்ஸ் 1 by 1 minus x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதில் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா e power t into q அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா P by 1 minus Q e power t அப்படின்னு வந்துடும். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் mx of t is equal to P by 1 minus Q e power t. இதில் வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் மீன் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும். அது நம்ம அந்த ஃபார்முலா வச்சே சொல்லலாம். ஸோ மீன் நமக்கு என்னென்னு கிடச்சிருன்னு கேட்டிங்கனாக்கா Q by P இருக்குது. Q by P யோட ஒரு மல்டிப்ளை பண்ண கிடைக்கிற டேர்ம் தான் நமக்கு வேரியன்ஸ். சரிங்களா. ஸோ P less than 1 அப்போ 1 by P greater than 1. ஸோ இந்த ஒரு குவான்டிட்டியோட கிரேட்டர் than 1 குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்பொழுது குவான்டிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மியூ2 இஸ் கிரேட்டர் தென் மியூ1 டேஸ். ஸோ அதனால் வேரியன்ஸ் வந்து மீனோட ஜாஸ்தி ஆகிடும். ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இ பவர் டிக்கு பதிலாக எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ லெட் x1, x2 be independent random variable each having geometric distribution Q power k is equal to P and k is equal to 0, 1, 2. The conditional distribution of x given x1 plus x2 is uniform distribution. That means that is P of x1 is equal to R given x1 plus x2 is equal to n is equal to 1 by n plus 1 where R takes value 0, 1 and so on n. இதில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆத்தர் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா Q power x into P அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. வேறு சில ஆத்தர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணிப்பாங்கனாக்கா Q power x into P பண்ணி x வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் x is equal to 1, 2 அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா அதுக்கான கண்டிஷன்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ சம் ஆத்தர் டிஃபைன் த geometric distribution with the probability mass function P of y is equal to Q power y minus 1 into P. ஸோ வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணி அமைக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து P of yன்னு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம அதை P of xன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ P of y is equal to Q power y minus 1 into P where y takes value 1, 2 and so on 3. Here the underlying variable is இதில் ரெண்டு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதில் ஒய்ங்கிறத எதை டினோட் பண்ணுது எக்ஸுங்கிறத எதை டினோட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா எந்த சுச்சுவேஷனில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
number of trials required for the first success, probability of number of trials to get the first success அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுனாக்கா அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. என்னது? P of y is equal to q power y minus 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் டு கெட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்றப்ப P of y is equal to q power y minus 1 into p அப்படிங்கிற ஃபார்முலாவை எழுதிக்கலாம். அப்போ ப்ரீவியஸாக எழுதின ஃபார்முலா எப்போ எழுதிக்கிறது அப்படின்னாக்கா அனதர் கண்டிஷன், த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ப்ரிசீடிங் தி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்கு முன்னாடி எனக்கு 2 ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு ப்ராபிலிட்டி என்ன, 5 நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு ப்ராபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாக்கா யூ ஹாவ் டு யூஸ் தி கண்டிஷன் q power x into p. ஸோ q power x minus 1 into p ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணிக்கலாம், q power x into p அப்படிங்கிற ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு மாஸ் ஃபங்க்ஷனே மாறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன மாறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொமெண்ட்ஸும் மாறிக்கும். அப்போ மாஸ் ஃபங்க்ஷனை நான் P of y is equal to q power y minus 1 into p அப்படின்னு டிஃபைன் பண்ணனாக்கா அதுக்கான மீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு 1/p வருது. சரிங்களா? ஸோ ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் அப்படிங்கிறது 1/p-யா இல்லை ஏற்கனவே பார்த்தது மாதிரி q/p-யா அப்படிங்கிறது எதை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டினாக்கா மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் மீன் வேல்யூ என்னன்னு சொல்லணும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் தி திஸ் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் ஆஃப் y is equal to q/p ஸ்கொயர். ஸோ வேரியன்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. எதில் மட்டும் தான் மாற்றம் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா மீனில் மட்டும் தான் மாற்றம் இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஃபாலோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ இஃப் in infinite sequence of independent Bernoulli trials with the constant probability p of success for each trial, the mean and the variance of number of trials to get first success. So number of trials to get first success அப்படின்னாக்கா 1/p and மீனுக்கு தான் 1/p, வேரியன்ஸுக்கு வந்து q/p square. If the probability that an applicant for a driver's license will pass road test on any given trial is 0.8. What is the probability that he will finally pass the test on the fourth trial? அப்போ ஃபோர்த்து ட்ரையலில் அவன் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 3 ட்ரையல்ஸில் அவன் என்ன ஆயிருக்கான்னாக்கா ஃபெயிலில் இருக்கணும். ஸோ வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் இன் ஃபோர்த்து ட்ரையல்? சரிங்களா? ஃபோர்த்து ட்ரையலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ப்ராபிலிட்டி. அப்போ ஃபோர்த்து ட்ரையலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ப்ராபிலிட்டி கேட்குறாங்கனாக்கா நம்ம ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் எதை செலக்ட் பண்ணுறது? q power x into p செலக்ட் பண்ணுறதா, q power x minus 1 p செலக்ட் பண்ணுறதானாக்கா q power x minus 1 p செலக்ட் பண்ணிங்க. x takes value 1 2 3, தட்ஸ் ஆல். ஸோ போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதில் எத்தனாவது ட்ரையலில் நமக்கு சக்ஸஸ் வேணும்? ஃபோர்த்து ட்ரையலில் தான் நமக்கு சக்ஸஸ் வேணும். ஸோ x is equal to 4, எக்ஸோட வேல்யூ 4ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா p is equal to 0.8ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் அப்படி இருந்துச்சு. ரெடி. ஓகே. அடுத்து fewer than 4 ட்ரையல்ஸ், 4 ட்ரையல்ஸ்க்குள்ளே எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ 4 ட்ரையல்ஸ்க்குள்ளனாக்கா ஃபஸ்ட் ட்ரையலில் கிடைக்கலாம், செகண்ட் ட்ரையலில் கிடைக்கலாம், தேர்டு ட்ரையலில் கிடைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல்னாக்கா மாஸ் ஃபங்க்ஷனில் x equal to 1 அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னாக்கா p வரும். x equal to 2 அப்ளை பண்ணோம்னா qp, x is equal to 3 அப்ளை பண்ணோம்னாக்கா q square p. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா 0.092. நெக்ஸ்ட், a die is thrown repeatedly until 6 appear. What is the probability that it must be thrown more than 5 times? ஸோ 6 கிடைக்கிறதா எனக்கு ப்ராபிலிட்டினாக்கா ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 6 வந்து 1/6. சரிங்களா? ஓகே, ரைட்டு. அப்போ q வந்து என்ன வந்துடும் நமக்கு 5/6ன்னு வரும். ஸோ என்ன சொல்லியிருக்கானாக்கா 6 கிடைக்கணும் அப்படிங்கிறது என்ன வாட் இஸ் தி ப்ராபிலிட்டி தட் இட் மஸ்ட் பி த்ரோன் மோர் தென் 5 டைம்ஸ். மோர் தென் 5 டைம்ஸ் த்ரோ பண்ணால் தான் எனக்கு வந்து 6 வரணும் அப்படின்னாக்கா அப்போ 6 டைம்ஸ் த்ரோ பண்ணும்பொழுது எனக்கு 6th டைம் 6 கிடச்சி ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ் வந்து 6 இல்லாமல் வேறு எதாவது வரலாம். இல்லைனா 7 டைம்ஸ் த்ரோ பண்ணும்பொழுது 7th டைம் எனக்கு 6 கிடச்சி ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் எனக்கு வேறு ஏதாவது நம்பர் கிடச்சிருக்கலாம். அப்போ எனக்கு என்ன வரலாம்? q power 5 into p ஆர் ஆறுனாலே ப்ராபபிலிட்டியில் எனக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிக்கணும்? அடிஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் q power 6 into p ப்ளஸ் q power p, q power 7 into p ஆன் ஸோ ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னாக்கா எல்லா டைம்லையும் நமக்கு q power 5 into p காமனாக இருக்கும். ஸோ காமனாக வெளில எடுத்தோம்னாக்கா எனக்கு என்ன கிடச்சிருன்னு கேட்டினாக்கா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் 1 - x whole power -1 ஃபார்மெட்டில் வந்துடும். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஜாமெட்ரிக் சீரிஸ் ஃபார்மெட்டில் வந்துடும் இது. அதுக்கப்புறம் p வேல்யூ q வேல்யூ போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 5/6 the whole power 5 வரும். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் அப்படி தான் ஆன்சர் வரப்போகுது. இல்லை சிம்பிளிஃபை பண்ணுறோம்னாக்கா 0.4019. இது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலைனாக்கா அந்த நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணாமலே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கோம்.
If the probability of success of each trial is 0.25, after how many trials can we expect first success? So P is equal to 0.25 and Q is equal to 0.75. Expected number of trials to get first success. So number of trials to get first success அப்படின்னு வருதுனாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எடுத்துக்கணுமா செகண்ட் ஃபார்மேட் எடுத்துக்கணுமா அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் டு கெட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு வரப்ப நமக்கு செகண்டில் உள்ளது தான் வரும். ஓகேங்களா? இந்த ஒய் உள்ள வச்சு டிஃபைன் பண்ண ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லியிருக்கேன். ஒய்ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ரெக்வயர்டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னாக்கா அதுக்கான மீன் என்னன்னு சொல்லியிருக்கோம்னாக்கா 1/p அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த சம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் ஆஃப்டர் ஹவு மெனி ட்ரையல்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னாக்கா மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மீன் ஃபார்முலா வந்து செகண்ட் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணும்போது மீன் ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1/pன்னு வரும். ஸோ 1/pனாக்கா 1/0.25 தட் இஸ் ஈக்குவல் டு 4. Let one copy of a magazine out of 10 copies bear a special prices following geometric random distribution. Determine its mean and variance. So P வேல்யூ வந்து ஸ்பெஷல் மேகசின் காப்பி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. 1 காப்பி ஆஃப் ஏ மேகசின் அவுட் ஆஃப் 10 காப்பீஸ் பிஎஸ்ஏ ஸ்பெஷல் ப்ரைஸ். ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் உள்ள மேகசின்ஸ் ப்ராபபிலிட்டி வந்து 1/10. ஏன்னா 10 காப்பீஸில் 1 வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. அப்போ Q வந்து 9/10. ஸோ மீன் ஃபார்முலா Q/P. ஸோ Q/P is equal to 9/9 and the variance is obtained by the formula Q/P square. ஸோ P வேல்யூ Q வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் 90. If the moment generating function of x is 5 minus 4e power t whole power minus 1, find the distribution of x. ஸோ நம்ம ஏற்கனவே moment generating function geometric distribution q power x into p அப்படிங்கிற geometric distribution moment generating function எந்த ஃபார்மட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம்னாக்கா p by 1 minus q e power t அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதை வேறு மாதிரி எழுதுறாந்தாக்கா 1 minus q e power t by p whole power minus 1 கூட எழுதிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு கொஸ்டினில் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. எந்த ஃபார்மெட்னாக்கா 5 minus 4 e power t the whole power minus 1 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மெட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 1/p minus q/p e power t whole power minus 1 எழுதிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணோம்னா நம்ம p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் p? 1/p இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன டேர்ம் இருக்குனாக்கா 5 வந்துருக்குது. அதேமாரி q/p இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 4 இருக்குது. ஸோ p வேல்யூ 1/5. ஸோ இந்த p வேல்யூ இதில் அப்ளை பண்ணோம்னாக்கா q வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ q is equal to 4/5. ஸோ pq கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி நமக்கு மாஸ் ஃபங்க்ஷன் தெரியும். மாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா p of x is equal to x. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னு கேட்டிங்கனாக்கா q power x தான். அந்த இடத்துல q power x minus 1 வராது. இது எந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கான உங்கள் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்னாக்கா p of x is equal to q power x into p அப்படிங்கிறதுக்கான மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் தான் 5 minus 4e power t whole power minus 1. ஸோ அதனால் p of x is equal to q power x into p கொண்டு போய் q வேல்யூயும் p வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூஷன் முடியாந்துடும். சரிங்களா? ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமாகவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த கதையை இன்ட்ரோடக்ஷனை படிச்சிட்டிங்கனாக்கா ஈஸியாக நம்ம மாஸ் ஃபங்க்ஷனை ஈஸியாக எழுதிடலாம். when the population is finite and the sampling is done without replacement so that the events are stochastically dependent although random, we obtain hypergeometric distributions. ஸோ ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த சாம்பிளிங் வந்து என்ன சாம்பிளிங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா வித்தவுட் ரிப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கணும். சரிங்களா? இதுவே 1 மார்க்கில் கேட்குறாந்தா கேட்கலாம் தாராளமாக. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ அந்த மாஸ் ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆனில் இல்லைனா ஒரு பேக்கில் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு பேக்கில் n நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். சரிங்களா? டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா n நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குது. அதில் ஒயிட் பால்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ். நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் வந்து கேபிட்டல் M அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் தான் இருக்குது. டோட்டலாக n நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குது. அந்த n நம்பர் ஆஃப் பால்ஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கேட்டினாக்கா ஒயிட் கலர் இருக்குது, இன்னொன்று வந்து ரெட் கலர் இருக்குது. ஓகே, ரைட். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எத்தனை வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
இந்த எண்ணிலேருந்து எம்மை மைனஸ் பண்ணுறோம்னாக்கா ரிமைனிங் தானே ரெட் பால்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து என் மைனஸ் எம். இப்போ இந்த டோட்டலாக உள்ள என் பால்ஸ்லேருந்து நான் எத்தனை பால் எடுக்கிறோம்னாக்கா நம்பர் ஆஃப் ட்ரான். நான் எத்தனை பால் எடுக்க போகிறேன்னாக்கா ஸ்மால் என் நம்பர் ஆஃப் பால்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன். எத்தனை பால் எடுக்க போகிறேன், என் கேபிட்டல் என் பால்ஸ்லேருந்து நான் ஒரு என் பால் செலக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அது என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டில், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒரு பால் எடுத்துட்டு திருப்பி உள்ளே போட்டுட்டு ரெண்டாவது பால் எடுக்கிறது கிடையாது. ஒரு பால் எடுத்து வெளில தூக்கி போட்டுட்டு திருப்பி ரெண்டாவது பால் எடுக்கிறோம் அப்படி மாதிரி எடுக்கிறோம். அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்கிறேன். இந்த என் நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்கும் பொழுது அது என்ன பாலாக வரலாம், ஒயிட் பாலாகவும் வரலாம், ரெட் பாலாகவும் வரலாம். இந்த என் நம்பர் ஆஃப் பால்ஸில் சக்சஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கே நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் தான் எனக்கு சக்சஸ். ஸோ நான் எத்தனை பால் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என் நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்கிறேன். இந்த என் நம்பர் ஆஃப் பால்ஸில் கே நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறேன். சரிங்களா? இப்போ இதை ஈஸியாக நான் ப்ராபபிலிட்டி எழுதுறேன் பாருங்க. ஸோ டினாமினேட்டரில் என்னன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் வரணும். ஸோ டோட்டலாக என்கிட்ட எத்தனை பால் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கேபிட்டல் என் நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குது. அதுலேருந்து நான் எத்தனை பால் எடுக்க போகிறேன், ஸ்மால் என் நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸ்மால் என் நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்க போகிறேன். அதில் எனக்கு எத்தனை ஒயிட் பால்ஸ் வரணும், கே நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் வரணும். ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் எத்தனை இருக்குது நம்மள்ட்ட அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேபிட்டல் எம் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் இருக்குது. ஸோ கேபிட்டல் எம் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ்லேருந்து நான் எத்தனை ஒயிட் பால்ஸ் எடுக்க போகிறேன்னு கேட்டினாக்கா கே நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ரிமைனிங் என்கிட்ட எம் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ்லேருந்து கே நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் இருக்குது. அப்போ ரெட் பால்ஸ் எத்தனை நம்மள்ட்ட இருக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இன்ட்டு ரெட் பால்ஸ் வந்து என்லேருந்து எதை மைனஸ் பண்ணிடணும், எம்மை மைனஸ் பண்ணிடணும். ஸோ இதான் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ். இந்த நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ்லேருந்து எனக்கு எத்தனை பால் வரணும், டோட்டலாக எடுத்து செலக்ட் பண்ணுற பால் என் பால்ஸ், அதில் கே பால்ஸ் வந்து ஒயிட். அப்போ ரிமைனிங்ஸ் வந்து என் மைனஸ் கே. ஸோ ரிமைனிங் என் மைனஸ் கே பால் வந்து ரெட் பாலாக இருக்கும். அந்த ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டாக்கா கேபிட்டல் என் மைனஸ் எம்லேருந்து என் மைனஸ் கே ரெட் பால்ஸ் செலக்ட் பண்ணோம். அப்போ என் மைனஸ் எம் சி என் மைனஸ் கே. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் கே நம்பர் ஆஃப் ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. சரிங்களா? இப்போ இதுவும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒன்று தான். நான் எம்சிகேன்னு போட்டிருக்கேன் இங்கே. அதுக்கு அதனுடைய அனதர் நோட்டேஷன் தான் இது, எம்சி ரீடர்ஸ் எம்சிகே, தட்ஸ் ஆல். அடுத்து என் மைனஸ் எம் சி என் மைனஸ் கே வந்துருச்சுங்களா? என் மைனஸ் எம் சி என் மைனஸ் கே டிவைடட் பை என்சிஎன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா மாஸ் ஃபங்க்ஷன் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ கன்சிடர் an urn with n balls, m of which are white and n minus m are red. Suppose that we drawn a sample of n balls at random without replacement from the urn. Then the probability of getting k white balls out of n is mck into n minus mc n minus k the whole divided by ncn. இதுதான் ப்ராபபிலிட்டி கே நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்கிறதுக்கு. இதே தான் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாஸ் ஃபங்க்ஷனாக வரப்போகுது. இப்போ பாருங்க, a discrete random variable x is said to follow the hypergeometric distribution with the parameter capital N, capital M and capital N. இது எல்லாமே டிஃபரெண்டாக தான் இருந்தாகணும். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கொடுத்து தான் ஆகணும், அதில் எத்தனை ஒயிட் பால்ஸ் இருக்குங்கிறத சொல்லி தான் ஆகணும், நம்ம எத்தனை பால் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போக முடியும். அதனால தான் அதெல்லாம் பேராமீட்டர்ஸ். So with n, m and small n are parameters. If it assumes only non-negative values and its probability mass function is given by p of x is equal to k, அதாவது k number of white balls கிடைக்கணும், k number of success கிடைக்கணும். இதுலேருந்து n number of balls டோட்டலாக இருக்கும், அதில் white balls m இருக்கும், நம்ம எடுக்க போகிற balls வந்து n. சரிங்களா? அதான் h of k, n, m, n is equal to நம்ம ஏற்கனவே என்ன எழுதியிருக்கோமோ அதே சொல்லியிருக்கோம். ஸோ when k is equal to 0, 1, 2, 3 up to எது வரைக்கும் போக முடியும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம டோட்டலாக எத்தனை ஒயிட் பால் தான் இருக்குனாக்கா கேபிட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு 10 ஒயிட் பால் இருக்குனாக்கா நம்ம 10 ஒயிட் பால் தான் எடுக்க முடியும், 11 12 எடுக்க முடியாது இல்லைங்களா? அதான் மினிமம் ஆஃப் n, m அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0 otherwise where n is a positive integer, m is a positive integer and not exceeding n and n is a small n is a positive integer that is at most n. இதோட மீனிங்னா இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சுதுனாக்கா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு மீன் வேரியன்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் n into capital M by capital N.
Second moment about origin, E of x square is equal to capital M into capital M minus 1 into small n minus 1 the whole divided by capital N into capital N minus 1 plus small n into capital M the whole divided by capital N. And variance of x is equal to nm into n minus m into n minus small n the whole divided by n square into n minus 1. ஸோ நம்ம மூணு கான்ஸ்டன்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு இந்த 3 கான்ஸ்டன்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இதோட லிமிட்டிங் கேஸ் ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன். இது எப்போ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் மாறும்? when n tends to infinity and m by n tends to p அப்படிங்கிறப்ப இந்த ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிக்கும். இந்த ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ராபபிலிட்டிஸ்க்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது என்னது? k+1 சக்சஸ், n நம்பர் ஆஃப் பால்ஸ், m நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ், n நம்பர் ஆஃப் பால்ஸ் ட்ரான். இது எடுக்கிறதுல ஸோ k+1 சக்சஸ்க்கும் k சக்சஸ்க்கும் உள்ள ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா n minus k into m minus small k the whole divided by k+1 into capital N minus capital M plus small k plus 1 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். This distribution can be regarded as a generalization of binomial distribution. So, இதுக்கான introduction என்ன? When there are more than two mutually exclusive outcomes of a trial, the observations lead to multinomial distribution. ஸோ இப்போ ஒரு ட்ரையலில் மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டினாக்கா ஒரு ட்ரையல் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த ட்ரையலில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அவுட்கம்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டினாக்கா குறைஞ்சது மோர் தென் 2, 2க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் 3 ஆச்சு இருக்கணும். 2 தான் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்னத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போய்க்கலாம். ஸோ அதாவது என்னன்னாக்கா இப்போ ஒரு டாஸிங் ஏ காயின் அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னாக்கா எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குனாக்கா 2 அவுட்கம் தான் இருக்குது. அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் வந்து நான் அவுட்கம்ஸ் வந்து 2 தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப டாஸிங் ஏ காயினுக்கு வந்து நான் எதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாக்கா மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்கேயே முடிஞ்சு போயிடும் அப்படின்னாக்கா பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே அது முடிஞ்சு போயிடும். ஸோ மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா மோர் தேன் 2 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அவுட்கம்ஸ் இருக்கணும். அந்த அவுட்கம்ஸ் தான் நான் என்ன எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் E1, E2 and so on, EK are K mutually exclusive and exhaustive outcomes of a trial. அதுனா எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாக்டிவ் அவுட்கம்ஸ் ஆஃப் ஏ ட்ரையல்னாக்கா அந்த E1, E2 அப் டு எக்ஸெட்ரா EKக்கெல்லாம் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா எம்டி வரணும். அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம்னாக்கா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வரணும். அதான் எக்ஸாஸ்டிவ். இன்டர்செக்ஷன் எம்டி வரது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். சரிங்களா? எந்த 2 இன்டர்செக்ஷன் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு எம்டி வந்துடும். அதான் எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸாஸ்டிவ் அப்படிங்கும் பொழுது டோட்டல் எல்லாத்தையும் அந்த அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் E1, E2, E3 எல்லா ஈவெண்ட்ஸையும் யூனியன் பண்ணி பார்த்தோம்னா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வரணும். அதான். So E1, E2 up to etc. EK are K mutually exclusive and exhaustive outcomes of a trial with respect to probabilities P1, P2 and so on Pk. The probability that E1 occurs x1 number of times, E2 occurs x2 number of times and Ek occurs xk number of times in n independent observations is given by P of x1, x2 and so on xk is equal to n factorial the whole divided by x1 factorial into x2 factorial and so on xk factorial into P1 power x1 into P2 power x2 and so on Pk power xk where xi lies between 0 to 1. என்ன சார் இதை வந்து ஜென்ரலைசேஷன் ஆஃப் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறீங்க. பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதுக்கும் ரொம்ப ஒன்றும் ரிலேஷன் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்னாக்கா இதில் n ஈக்குவல் டு k is equal to 2ன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த இதை வந்து பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனாக நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ரெடியூஸ் பண்ணி காமிட்டிங்களா? ஸோ இதை கேக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி மாறும்? P of x1, x2 is equal to n factorial by x1 factorial into x2 factorial into P1 power x1, P2 power x2 அப்படின்னு வரும். ஓகே ரைட். இதில் x1 நம்பர் ஆஃப் டைம்ஸ் x2 டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து என்னங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் என்ன? அப்போ x1 நம்பர் ஆஃப் டைம்ஸ் x2 நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது எங்களுக்கு என்ன வந்துடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n வரும். ஸோ அப்போ x2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா n மைனஸ் x1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எழுதுங்க n ஃபேக்டோரியல் டிவைடட் பை x1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் x1 ஃபேக்டோரியல் P பவர் x1
P2 P1 பவர் x1 P2 P2 பவர் x2 x2க்கு பதிலா என்ன எழுத போறோம்னாக்கா n மைனஸ் x1 எழுத போறோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாக்ட் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியா அப்போ P1 பிளஸ் P2 ஆன்சர் என்ன வந்துடணும் நமக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1 வரணும். அப்போ P2க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 1 மைனஸ் P1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணுங்க n factorial by x1 factorial into n minus x1 factorial P1 power x1 1 minus P1 the whole power n minus x2 that is equal to n factorial x1 வந்து நம்ம x எழுதிக்கலாம் x factorial n minus x factorial p power x 1 minus p வந்து p1 நம்ம q எழுதிக்கலாம் so q power n minus x சரிங்களா ஸோ என்ன ஃபார்மெட்டில் நம்ம எழுதிடலாம் அப்படின்னாக்கா NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X அப்படிங்கிற ஃபார்மெட் நமக்கு வந்துடுச்சு ஸோ அதான் மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் x1 x2 up to extra xk அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா n மைனஸ் x1 இந்த இடத்துல சாரி ஸோ ரெண்டு தான் x1 x2 மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக ரெடியூஸ் ஆகிடும் அதான் இப்போ நம்ம டெரிவ் பண்ணி காமிச்சிருக்கோம் தட்ஸ் ஆல். So it can also written as n factorial divided by product I is equal to 1 to k xi factorial into product I is equal to 1 to k pi power xi and summation I varies from 1 to k xi is equal to n which is the probability function of the multinomial distribution. It's general term. இது வந்து எதோட ஜெனரல் டேர்ம் அப்படின்னாக்கா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது p plus q ஹோல் பவர்னோட ஜெனரல் டேர்ம். அப்போ மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது p1 plus p2 ஆன் so on pk the whole power என்னோட ஜெனரல் டேர்ம். இப்போ இதனால் அதை மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் தி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் தி ஜெனரல் டேர்ம் ஆஃப் தி p1 plus p2 plus ஆன் so on plus pk the whole power n அப்படிங்கிற மல்டினாமியல் எக்ஸ்பான்ஷனோட ஜெனரல் டேர்ம் அப்படிங்கிறதுனால தான் இதை மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டோட எக்ஸ்டென்ஷன் கேஸ் தான் ஸோ p1 into e power t1 plus p2 e power t2 plus on so on pk e power tk the whole power n மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். Expectation of xi e of xi is equal to n into pi variance of x is equal to n into pi into 1 minus pi and e of xi comma xj is equal to dou square m by dou ti into dou ti dou tj when t is equal to 0 whenever I is not equal to 0 and e of xi xj is nothing but n into n minus 1 pi pj. Here covariance of xi xj is equal to minus n pi pj. Rank correlation between xi xj is equal to minus of pi pj divided by 1 minus pi into 1 minus pj the whole power 1 by 2 1 by 2 னு சொல்லிக்கலாம் இல்லை ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எழுதுறதாலும் நம்ம எழுதிக்கலாம் ரைட். If x1 x2 and so on xk are k independent Poisson variate with the parameters lambda 1 lambda 2 and so on lambda k respectively, the conditional distribution p of x1 intersection x2 and so on intersection xk given x where x is equal to x1 plus x2 and so on xk is fixed is a multinomial distribution. ஸோ இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக போயிடும் அப்படின்னு எதுவாக மாறி போயிடும் அப்படின்னாக்கா மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறி போயிடும்.